ஆரம்ப ஜெபம். விண்ணிலும் மண்ணிலும் வாழும் எல்லா உயிர்களின் பிறப்பிடமே, எங்கள் தந்தையே, இதோ பிள்ளைகளின் முறையே உரிமையோடு உம்மிடம் அன்றாடி கேட்கிறோம். உம் ஆட்சியின் வளத்திற்கேற்ப உம் ஆவியினால் எங்கள் உள் மனதில் நாங்கள் வலிமையும் சக்தியும் பெற அருள் புரியும். விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்து எங்கள் உள்ளங்களில் குடிகொள்ள செய்ததும் அன்பே எங்கள் வாழ்வுக்கு ஆணிவேயும் அருளே அதன் அடிப்படையுமாக அமைய அருள் புரியும். நாங்கள் இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உயிர்த்துணர செய்திருந்தோம். அறிவை கடந்த இந்த அன்பினால் நாங்களும் நிரப்பப்பட்டு முழு நிறைவடைய அருள் புரிவீராக. நம் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, என் பாவங்களுக்காக காயப்பட்ட உம் திருமகனின் இதயத்தின் வழியாக உம் அன்பை பொழிய திருவுள்ளம் கொண்டீரே. அதே அன்பை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த அருள் புரியுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவாய் மலர்ந்த இயேசுவே, உம் வார்த்தையை நம்பி உயிருள்ள விசுவாசத்தோடு உம் திருப்பாதத்தை வணங்கி பணிவோடு மன்றாடும் எங்கள் வேண்டுதல்களை அவரவர் கருத்துக்களை நினைவில் கூறவும். இரக்கத்தோடு கேட்டருளும் எங்கள் அன்பான இயேசுவின் திருவிழியமே, நீரே எங்கள் சரணமென்று ஓடி வந்தோம். இக்கட்டு நேரங்களில் நீரே எங்கள் துணை, துன்ப துயரத்தில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனை வேளையில் நீரே எங்கள் அருள். நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுகளை எப்படியும் தருவீர் என்று நம்பி இருக்கிறோம். ஆயினும் உன் விருப்பத்தின்படியே ஆகட்டும். இந்த விண்ணப்பங்கள் நிறைவேறாவிடும் மனமுடைந்து விடாமல் உமை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பின்வாங்காமல் என்றும் உன் திருச்சித்தத்திற்கு அமைந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருப்பலியின் கருத்து. ஓ இயேசுவின் திருதயமே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த அதி உன்னத திருப்பலி வழியாக பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒன்றாக உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இப்பலியை உம் தந்தைக்கு அர்ப்பணித்து எம் பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். திருதை ஆண்டவர் வருடாந்திர விழாவினை இவ்வாண்டும் நாம் அனைவரும் கூடி மகிழ்ந்து கொண்டாட வாய்ப்பளித்திருக்கும் நம் தேவனுக்கு நன்றி கூறுவோம். ஹியூமன் லைஃப் மற்றும் ஆப்ஷன்டவுன் 4வது பகுதி மக்களுக்காக பாதுகாவலராக கொடுக்கப்பட்டிருக்கும் புனித பிரான்சிஸ் அசிசி அவரின் திருப்பெயரால் இவ்விழாவினை சிறப்பிக்கின்றோம், கொண்டாடுகின்றோம். அவரின் எளிய ஜெபமாகிய இருவரிகள் மட்டும். இறைவா, உமது சமாதானத்தின் கருவியாக என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனையுள்ள இடத்தில் மன்னிப்பையும், பிளவு உள்ள இடத்தில் ஒற்றுமையும் தாரும் என்று மன்றாடும் இந்த வேளையிலே வரலாற்று சிறப்புமிக்க இத்தேவாலயத்தை கிறிஸ்தவர்களாகிய நாம் மட்டும் அல்லாமல் புற மதத்தினரும் பக்தி பரவசத்துடன் வணங்கி இங்கு தேவ பிரசன்னத்தை அனுபவித்து செல்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இது மட்டுமல்லாது நகரின் முக்கிய பகுதியில் இத்தேவாலயம் அமைந்திருப்பதனால் ஏராளமான வாகனோட்டிகள் மற்ற பொதுமக்கள் இந்த வழியாக வரும்போதும் போகும்போதும் கை கூப்பி வணங்கி செல்கிறார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பது உண்மை.
இன்றைய இறைவாசகத்திலே யோசேப்பு பக்தியினால் விசுவாசத்தினால் வைராகத்தோடு தூய்மையை கடைபிடித்து வாழ்ந்ததினால் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவரை உயர்த்தி பார்வோனுக்கு இணையாக வைத்தார். அது மட்டுமல்ல, இறையரசை கட்டுவது என்பது இறை வார்த்தைகளினாலும் நம்முடைய நற்செயலினாலும். எனவே இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்போம், மற்றவர்களுக்கு அறிவிப்போம், நிறைவாக ஆசீர்வதிப்போம். நன்றி. இன்றைய திருப்பலிக்காக நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வரவிருக்கும் அருள் தந்தர்களை நாம் அனைவரும் கூடி வருக வருக என்று வரவேற்போம். ஆலயம்
அவர்களுடைய அனைத்து செயல்களையும் இறைவனவர்களோடு உடனிருந்து அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டுவதற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் அந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து வாழ்ந்து இறந்த அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் இறைவன் நாம் இணைத்திலே பாட்சி கொடுக்க வேண்டுவதற்காகவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் திருப்பலி ஒப்பு கொடுத்த அனைத்து நபர்களுக்கு குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுவதற்காகவும் அனைத்து தேவைகளை இறைவன் கொடுக்க வேண்டுவதற்காகவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது புனித தோமாவுடைய விழா அல்ல, மாறாக பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. பொதுவாக தோமா என்று சொன்னால் ஆங்கிலத்தில் டவுட்டிங் தாமஸ் என்று சொல்வார்கள். அதாவது சந்தேகத்தின் தோமா என்று அவர்களை அழைப்பார். உண்மையிலே அவர் சந்தேகப்பட்டார்களா? நற்செய்தி வாசகத்தை வாசித்து பாருங்க. அவர் சந்தேகப்படல, மாறாக அவநம்பிக்கையோடு வாழ்ந்தார். அவநம்பிக்கையின் தோமா என்று நாம் அவரை அழைக்கலாம். எதற்காக அவநம்பிக்கையின் தோமா என்று சொன்னால், ஆண்டவரை காண்பதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்ற சீடர்களிடம் காட்சியை கொடுத்தார். மற்றவர்கள் அவர்களை பார்த்தார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என்று சொல்லிய பிறகு அவர்கள் மீது தம் ஆவியை கொடுத்தார். He breathed on them. அதன் பிறகு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை தோமா வருகின்றார். இவர் அனைவரையும் பார்த்து என்ன ஆயிற்று என்று கேட்கின்ற பொழுது சொல்லுகின்றார், நாம் ஆண்டவரை கண்டோம், ஆண்டவரை கண்டோம். எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லை, எந்த ஒரு மாற்றமும் இல்லை அவருடைய வாழ்வில். அவர்கள் சோர்வோடு சொல்லுகின்றார்கள், நாம் ஆண்டவரை கண்டோம். ஆகவே தான் தோமா அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், உங்களை நான் நம்புவது கிடையாது. நானாகவே ஆண்டவரை காணும் பொழுதுதான் நான் அவரை நம்புவேன் என்று. அவரை கண்டார், அவர் நம்பினார். இயேசு கிறிஸ்துவின் பார்த்த சகோதர சகோதரிகளே, நாமும் சில நேரத்தில் அந்த சீடர்களை போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை பேர் டெய்லி நவீன பூசைக்கு வந்திருக்கீங்க? டெய்லி வரீங்களா? தினமும் வரீங்களா? சரி. நம்ம சில பேர் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி விட்டதே இல்லை சாமி, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி கம்பல்சரி அட்டென்ட் பண்ணியே பண்ற எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கோம்? இல்லை இன்னும் சில பேர் நான் தினமும் திருப்பலி வந்து கொண்டே இருப்பேன், எந்த ஒரு நாளும் திருப்பலி நான் விட்டது கிடையாது. ஆகையிலும் நம் வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கின்றதா? நம் வாழ்வில் சந்தோஷம் இருக்கின்றதா? நம் வாழ்வில் மாற்றம் இருக்கின்றதா? அல்லது மற்றவர்கள் நம்மை பார்க்கின்ற பொழுது இவர்கள் கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள், எந்த ஒரு சூழ்நிலையும் ஆண்டவர் கைவிடாமல் இருக்கின்றார்கள் என்று நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? இல்லை. நாமும் சில நேரத்தில் அவநம்பிக்கை இல்லை, மாறாக நாம் சந்தேகத்து தோமாவை போல மாறிவிடுகின்றோம். தோமா சந்தேகப்படவில்லை, நாம் சந்தேகப்படுகின்றோம். ஆண்டவர் உண்மையிலே இருக்கின்றாரா அல்லது ஆண்டவர் இல்லையா என்று. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தினமும் திருப்பலி நாம் வருகின்ற பொழுது ஆண்டவருடைய உடலையும் உள்ளத்தையும் நாம் இரத்தத்தையும் நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இது அனைத்தும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மில் வர வேண்டும் என்று, இது அனைத்தும் நம் வாழ்வில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று தான் ஆண்டவர் அவர் நினைவாக இதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு இதை அனைத்தையும் கொடுத்து சென்றார். ஆகவே திருப்பள்ளிக்கு வந்தோம் என்று சொன்னால் நாம் யாரை பெறுகின்றோம்? யாரை பெறுகிறோம்? அப்ப மகிழ்ச்சி நம்மில் இருக்கின்றதா இல்லையா? அமைதி நம்மில் இருக்கின்றதா இல்லையா? Praise the Lord. Praise the Lord. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அமைதி, ஆண்டவருடைய மகிழ்ச்சி என்றும் நம்மில் இருக்கின்றது. ஏனெனில் நாம் ஆண்டவருடைய உடலையும் ரத்தத்தையும் நம் உள்ளத்தில் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இத்தனை ஆண்டுகள், இத்தனை நாட்கள் நமக்கு இருந்ததா இல்லையா எனக்கு தெரியல. ஆனா இன்றைய நாள் நாம் திருப்பலியை முடித்து இல்லங்களுக்கு செல்லுகின்ற பொழுது எப்படி போவோம்? எப்படி போவோம்? நம்மை பார்த்து மற்றவங்க என்ன சொல்லணும்? இவர்கள் கிறிஸ்தவர்கள், மகிழ்ச்சியின் மக்கள் என்று. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, தொடர்ந்து திருப்பலியை நாம் ஜெபிப்போம். நாம் இப்பொழுதெல்லாம் அவநம்பிக்கையோடு வாழ்ந்தோமோ, இப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் சந்திக்கப்பட்டோமோ, அந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று நம் மகிழ்ச்சியோடு இந்த திருப்பலியில் பங்கு பெறுவோம். உள்ளம் நொறுக்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உன்னதங்களிலே பாடி கடவுளை நாம் போற்றுவோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவன் திருமகிதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாம் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகிற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகள் என்று ஒன்றாகி அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றுக்கில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம். நற்செய்தி அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலையுமன் எத்துணை அழக இருக்கின்றன. இதோ உன் சாமக்காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தன் கண்களாலே காண்பர். எருசலேமின் பாழிடங்களை ஒருங்கே ஆர்வரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண
ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உலகெங்கும் சென்று படிப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பரிசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பரிசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பரிசாற்றுங்கள். பிறனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பரிசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பரிசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பரிசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பரிசாற்றுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள், சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் எழுதி நிற்போம். காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
பன்னிருவருள் ஒருவர் திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கையில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலின்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அனைவரும் கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், வல்லமையோடு பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, நம்பிக்கையோடு ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தொடக்க உரையில் நாம் கேட்டது போல இன்றைய நாளில் நம்முடைய தாய் திருமையானது திருத்துதரான, குறிப்பாக இந்தியாவில் திருத்துதர் என்று அழைக்கப்படக்கூடிய புனித தோமாவினுடைய விழாவினை அக்களிப்போடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த திருத்தூதர்கள் உலகெங்கும் சென்று என்ன பண்ணாங்க அப்படின்னா, நற்செய்தியை பறைசாற்றினார்கள், நற்செய்தியை அறிவித்தார்கள், திருச்சபையை, கடவுளுடைய இந்த திருச்சபையை கட்டி எழுப்பினார்கள். அதான் இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த 2வது வாசகத்தில் பேசிற்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 2ல் இறை வார்த்தைகள் 19 முதல் ரொம்ப அழகா அவருடைய நம்ம எப்படி இயேசுவால இயேசுவின் பெயரால கட்டி எழுப்பப்பட்ட ஒரு கட்டடமாக, நடமாடும் ஆலயமாக இருக்கிறோம் என்பதனை எடுத்துரைக்கிறார். ரொம்ப அழகா அவருடைய சொல்றார் பாருங்க. என்ன அப்படின்னா, திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார். சரிங்களா? இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் ஆயிரக்கணக்கான சபைகள், பிரிவினை சபையினர் தோன்றி இருக்கிறாங்க. குறிப்பா சமீப காலத்துல ஒரு 50 பேர் 100 பேர் இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்றாங்க, ஒரு சபையை தோற்றுவிக்கிறார்கள். அதற்கென்று ஒரு பாஸ்டர், அதற்கென்று ஒரு தலைவர், என்ன பண்றாங்க, அவர்களுக்கென்று ஒரு வழிபாடு, அவர்களுக்கென்று ஒரு பாரம்பரியத்தை, ஒரு போதனை முறைகளை உருவாக்கி கொள்கிறார்கள். 2025 ஆண்டுகளாக நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை பல விமர்சனங்களுக்கு மத்தியில், பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த கத்தோலிக்க திருச்சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டு வருகிறது. அப்படின்னா இது மனிதனை மையப்படுத்தி தோற்றுவிக்கவில்லை, மாறாக ஆண்டவரை, திருஹிருதய ஆண்டவரை மையப்படுத்தி தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இத்தனை ஆண்டுகளை கடந்தும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை வல்லமையோடு ஆண்டவரை வழிபட்டுக் கொண்டிருக்கிறது. உயிருள்ள ஆலயங்களாக, உயிருள்ள ஒரு கட்டடமாக, இயேசுவை அறிவிக்கக்கூடிய ஒரு கட்டிடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, 2 விதமான கட்டடங்கள் தமிழ் இலக்கியத்துல அழகான ஒரு பாடல் இருக்கு. என்ன அப்படின்னா, படமாடா கோவில் பகவருக்கு ஒன்று ஈயில், நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்று ஆகா, நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில், படமாடா கோயில் பகவருக்கு அது ஆமை, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிறனருக்கு வாயில் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தவனுக்கு சிவன் சீவலிங்கம், கள்ள புலன் ஐந்தும் காலா மணிவிளக்கே.
நீங்க எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. எந்த ஊருக்குள்ளேயோ இங்க வந்து கத்திட்டு கிடக்குறான். இன்னும் படமாடா கோயில் நடமாடா கோயில்னு சொல்றான். உள்ளம்ங்கிறான், உள்ளம் பெருங்கோயில் ஊரிடம்பு ஆலயம் சொல்றான். பிரியமானவர்களே, 2 விதமான ஆலயங்கள், படமாடா கோயில், நடமாடா கோயில். சரிங்களா? படமாடா கோயில் இந்த கல்லால் மண்ணால் மரத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்துல கடவுள் இருக்கிறார். நீங்க நம்புறீங்களா? என்னப்பா நம்புறீங்களா இல்லையா? கரங்களை கட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். சரிங்களா? இந்த கல்லால் மண்ணால் மரத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்துல கடவுள் இருக்கிறார். கடவுளுடைய பிரசனம் இருக்கிறது. கடவுள் இந்த இடத்துல வந்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு, நம்முடைய மன்றாட்டுகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய கடவுளாக, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய கடவுளாக ஆண்டவர் வந்து இருக்கிறார். இது படமாடா கோயில். சரிங்களா? இப்ப நடமாடா கோயில் நம்மதான், நம்மளை குறிக்கிறது. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். கடவுளுக்கு இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா நம்மளை என்ன சொல்லுவோம்? அமைதியா இருப்போம். அப்படிதான் சொல்றீங்க. சரிங்களா? கடவுள் எங்கே இருக்கிறார்? பதில் சொல்லுங்கப்பா டக்கு டக்குன்னு. நான் பேசுற தமிழ் புரியுதா உங்களுக்கு? எனக்கு அது வேற பிரச்சனையா இருக்குது. ஏன்னா நீங்களாம் ஒரு மாதிரி புரோக்கன் தமிழ்ல பேசிட்டு இருக்கிறீங்க, நான் வந்து தூய தமிழ்ல பேசுறேன். அப்ப அது புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. இப்ப கடவுள் எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? இதயத்தில் உள்ளே இருக்கிறார். அப்போ அதான் பவுல் சொல்றாரு இல்லையா, வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ள யார் இருக்கிறார்? சத்தம் கேட்கல. யார் இருக்கிறார்? வாழ்வது நான் அல்ல. அப்படியே பக்கத்துல கையை பிடிங்க, கையை பிடிங்க. நான் சொல்ல சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க. வாழ்வது நீர் அல்ல, உன்னுள் கிறிஸ்து வாழ்கிறார். என்னைய பார்க்க கூடாதுப்பா. யாரு கையை பிடிச்சிருக்கீங்களோ அவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. வாழ்வதே நீர் அல்ல, உன்னுள் இயேசு உயிர் தாண்டவர் வாழ்கிறார். இன்னும் பல பேர் என்னையதான் பாக்குறீங்க. என் முகத்தை பார்க்காதீங்கப்பா, பக்கத்துல முகத்தை பாருங்க. சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க, மீண்டுமாக சொல்லுங்க. வாழ்வதே நீர் அல்ல, உன்னுள் உயிர் தாண்டவர் உயிர்த்த கிறிஸ்து வாழ்கின்றார். அப்படியே கரங்களை பற்றி ஆண்டவர் செலுத்துவோம். ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு சாமி. எனக்குள்ள இயேசு இருக்கிறாரா? நல்லா கேட்க நல்லா தான் இருக்குது. உண்மையிலேயே இயேசு இருக்கிறாரா? இதான் மிக உண்மையிலேயே இருக்கிறாரா? அடுத்த கேட்கிற கேள்விகளை பதில் சொல்லணும். உண்மையிலேயே இயேசு இருக்கிறாரா அப்படின்னா நான் கேட்கிற கேள்விகளை இதுக்கு பதில் சொல்லணும். சரிங்களா? இப்போ உதாரணமா இந்த பவுலுடையாருடைய வேசியருக்கு எழுதிய புத்தகத்துல அதிகாரம் 2ல இறைவார்த்தைகள் 19 வரக்கூடிய இந்த பகுதியில வந்து, அதாவது இந்த ஆலயம் பவுலுடையார் சொல்றாரு பாருங்க, நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த ஆலயத்துல கல்லால் மண்ணால் மரத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்துல கடவுளுடைய ஆவியானவர் எப்படி இருக்கிறாரோ, கடவுளுடைய பிரசனம் எப்படி இருக்கிறதோ, அதே போல இங்க பவுலுடையார் சொல்றாரு, நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக்கப்பட்டு வருகிறீர்கள். அப்ப நமக்குள்ள யார் இருக்கிறா? ஆண்டவரே. நமக்குள்ள யார் பார்க்கிறா? இயேசு இருக்கிறார். அடுத்து யார் இருக்கிறா? தூய ஆவியானவர் இருக்கிறாரு. சொல்லுங்க, நமக்குள்ள யார் இருக்கிறாரு? தூய ஆவியானவர் இருக்கிறாரு. இப்ப இதே சிந்தனைய பவுலுடையார் எங்க அழகா சொல்றாரு அப்படின்னா, கொரிந்தியருக்கு எழுதிய முதல் புத்தகத்துல அதிகாரம் 3ல இறை வார்த்தை 16 முதல் இப்படியாக எடுத்துரைக்கிறார். என்ன அப்படின்னா, நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? நமக்குள்ள இப்ப யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? தூய ஆவியானவர் இருக்கிறார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சரிங்களா? அடுத்து சொல்றாரு பாருங்க, ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தான், கடவுள் அவரை அழித்து விடுவார். இப்ப இந்த உடம்புல யார் இருக்கிறா? இந்த உடம்புல யார் இருக்கிறா? தூய ஆவியானவர் இருக்கிறார். அப்ப நம்ம யாரு? நம்ம யாரு? கடவுளின் கோவில். நம்ம
கடவுளின் கோவில் தானே. இந்த ஆலயத்துல கடவுள் இருக்கிறார் தானே. அப்ப இந்த நடமாடும் ஆலயம் இதுக்குள்ள யாரு, உடம்புக்குள்ள யார் இருக்கிறா? தூய ஆவி கடவுள் இருக்கிறான். இப்ப இந்த உடலை அழிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யறாரு? கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா சொல்றாரு பாருங்க, ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். Praise the Lord. நாமெல்லாம் யாரு? நாமெல்லாம் யாரு? யார் வாழக்கூடிய கோவில்? தூய ஆவியான வழிபடக்கூடிய ஆலயம். சரிங்களா? அப்ப இந்த ஆலயம் தூயதாக இருக்கணும். இப்ப என்னுடைய ஆலயம், இந்த இதயம் இருக்கிறது அல்லவா, இந்த இதயம் அப்பழுக்கற்றதாக இருக்கிறதா, தூயதாக இருக்கிறதா? இப்ப பிரச்சனை இங்கதான் ஆரம்பிக்குது. சரிங்களா? பாருங்க, பவுலடியார் அதே கொரிந்தியருக்கு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 3ல இறைவார்த்தை 9 முதல் இப்படியாக சொல்கிறார், நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம், கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கை தேர்ந்த கட்டட கலைஞர் போல் அடித்தளமிட்டேன், அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்தை கட்டுகிற முறையை குறித்து கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன உதாரணம், இப்போ பெற்றோர்களுக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வளமான வாழ்வை, ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க விரும்புறீங்களா, விரும்ப மாட்டீங்களா? நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடுக்கணும். நீங்க விரும்புறீங்களா, விரும்பலையா? என்னப்பா அமைதியா இருக்கீங்க? விரும்புறீங்க தானே? அப்போ நல்ல ஒரு மனசு, ஒரு பெற்றோரா நல்ல ஒரு மனசு இருக்கு. இப்போ நீங்க உங்க பிள்ளைக்கு என் மகளுக்கு 22 வயசு ஆயிடுச்சு, 20 வயசு ஆயிடுச்சு, 25 வயசு ஆயிடுச்சு, நல்ல இடத்துல அவர் படிக்க வச்சுட்டேன், நல்ல இடத்துல வேலை பார்க்குறான், அதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய கிருபை. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நல்ல வரன் பார்க்க நீங்க திட்டமிடுறீங்க, நல்ல இடத்துல வரன் வரணும் அப்படின்னு சொல்லி உங்க பிள்ளைக்கு, உங்க மகளுக்கு 2 மாதம் கருவில் சுமந்து என்ன நீங்க பார்க்காத உலகத்தை உங்க பிள்ளைங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பல தியாகங்களை மேற்கொண்டு என்ன பண்றீங்க அப்படின்னா திட்டமிடுறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைக்கென்று ஒரு கட்டடம் கட்டி எழுப்பி வைத்துக் கொண்டே வர்றீங்க. இப்போ உங்க மகளோ மகனோ என்ன பண்றாங்க அப்படின்னா, திடீர்னு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு பையனை லவ் பண்றாங்க. சரியா? அது உங்களுக்கு பிடிக்கல. பிடிக்குமா பிடிக்காதா உங்களுக்கு? என்னப்பா நிறைய பேர் அமைதியா இருக்கிறத பார்த்தா ஏதோ தோணுது, தெரியல, பாத்துக்கங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு பிடிக்கல, நீங்க விசாரிச்சு பாக்குறீங்க, உங்க பிள்ளைக்கு தெரியாம விசாரிச்சு பாக்குறீங்க, அந்த பையன் ஒரு மாதிரி அப்படி இப்படி இருக்கிறான், என்ன குடும்பம் நல்லா இல்ல, பின்புலம் சரியில்லை, ஒரு மாதிரி நடைமுறை சரியில்லை. ஆனா நீங்க சொல்றீங்க, பாப்பா சொல்றதை கேளுமா, இவ்வளவு நாள் உனக்கு வாழ்க்கையை பிடிச்சு பல கனவு வச்சிருக்கிறோம், பல திட்டங்கள் வச்சிருக்கிறோம். இப்ப நீ இப்போ கல்யாணம் நல்ல இடத்துல அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புறோம். இப்ப நீ திடீர்னு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க போறியே, நாங்க விசாரிச்சுட்டோம்ப்பா, அவன் நல்லா இல்ல அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்க பிள்ளைகிட்ட நீங்க சொல்றீங்க, உங்க பிள்ளை சொல்லுது, நான் எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நான் மேஜர், எனக்கு என் வாழ்க்கையை தீர்மானிக்க எனக்கு என்னன்னு தெரியும். என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்க பேச்சை மீறி நீங்க ஒரு அடித்தளை கட்டிக்கிட்டே வரீங்களா இல்லையா? நல்ல பள்ளிக்கூடம், நல்ல ஒரு இடத்துல வேலை, நல்ல குடும்பம், ஒரு கட்டடம் உங்க பிள்ளைகளை கட்டிக்கிட்டே வந்துட்டே இருக்கிறீங்க. இப்ப அப்படியே கட்டடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, வேறொருவர் அடித்தளம் இடுகிறார். யாரு? உங்க புள்ள பாக்கிறதுல கட்டடத்தை கட்ட ஆரம்பிக்குது. அந்த கட்டடம், அந்த அடித்தளம் சரியா இல்லை. என்ன பண்ணுது அப்படின்னா, உங்க பேச்சை கேட்கல, மீறி என்ன பண்ணுது, கல்யாணம் பண்ணுது, லவ் பண்ணுது, கல்யாணம் பண்ணுது. போய் 3 மாசத்துல 6 மாசத்துல அப்படியே விம்மி அழுகுது. அம்மா நீங்க அப்படியே சொன்னீங்க, நான் கேட்கவே இல்லை, கேட்டிருக்கணும். அந்த மோசமானவன் இருக்கிறான், பிடிக்காரனா இருக்கிறான், என்ன பல பெண்களோட தொடர்போட இருக்கிறான். எனக்கு வாழ்க்கையே அப்படியே சீரழிச்சு போச்சுமா. சரிங்களா? வாழ்க்கையே சீரழிச்சு போச்சுமா. இப்போ நீங்கள் ஆண்டோட வார்த்தை சொல்லுது என்ன அப்படின்னா, ஒவ்வொருவரும் தாம் கற்றும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். அப்ப பெற்றோர்கள் உங்களுக்கு தெரியுது, உங்க பிள்ளைங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டடத்தை நீங்க கட்டி எழுப்பிட்டே வர்றீங்க. அதே போலதான் கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கட்டடத்தை வந்து கட்டி எழுப்பிக்கிட்டே வர்றாரு. அமல்ராஜ், நீ ஒரு சாமியார், இப்படிதான் போகணும்,
இல்ல நீ சாமியார போக மாட்டேன், ஊர்காலியா சுத்துவேன், இல்ல இல்ல கஷ்டப்படுவேன். நான் கடவுள் எனக்கு என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். திட்டத்தை மீறி நான் போனேன் அப்படின்னா கடவுள் என்ன பண்றாரு, எனக்கு ஒரு அடியை கொடுக்கிறார். துன்பம், நெருக்கடி, வேதனை, அவமானம், ஏளனங்கள், அவப்பேச்சு அப்படியே தூக்கி மூளையில யாரும் மதிக்காத அளவுக்கு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா என்னை அப்படியே ஒதுக்கி புறந்தள்ளி வைத்து விடுகிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கட்டடத்தை கடவுளுக்கு உகந்த விதத்துல வாழணும், கடவுளுடைய திருவிழப்படி. இப்ப குடும்பம், இந்த குடும்பத்துல நீங்க நினைப்பீங்க போய் இவனை கல்யாணம் பண்ணணும், போய் எப்ப 2 பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் 3 பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுவீங்க உன்னைய கல்யாணம் பண்ணதுக்கு வேற எவனையாவது கல்யாணம் பண்ணிருக்கலாம்டா சொல்லுவீங்களா மாட்டீங்களா உங்க வீட்டுக்காரங்க? பிரைஸ் தி லார்ட். அப்ப சொல்றீங்க அதானே அர்த்தம், அதானே அர்த்தம் என்ன? அப்ப பாருங்க 2 பிள்ளை 3 பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் போய் கல்யாணம் பண்ணி இருக்கிறனே. பிரியமானவர்களே, கடவுள் உங்களுக்கு அவர்தான் முன் குறித்து வைத்திருக்கிறார். தோபித்து புத்தகம் அதிகாரம் 6 இறைவார்த்தை 18 வாசிக்கிறோம். தோபியாவுக்கு வந்து கடவுள் சொல்றாரு, நீர் பிறப்பதற்கு முன்பே அவள் உமக்கென்று குறிக்க பெற்றவள். அதனால நைட்டு வீட்டுக்கு போன உடனே உங்க வீட்டுக்கார பார்த்து என்னங்க அத்தான் அத்தான் என்ன நீங்க டயலாக்லாம் வச்சிருப்பீங்க, செல்லமா கூப்பிட்டு டயலாக்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா? டார்லிங், பேபி, அத்தான், அப்படி இப்படி டயலாக்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா? அவரை கை பிடிச்சு கொஞ்சம் முத்தம் கொடுங்க, ஒரு நெத்தியில ஒரு முத்தம் கொடுப்பீங்களா மாட்டீங்களாப்பா? ஆண்டவரே என்னப்பா அமைதியா இருக்கீங்க, அவ்வளவு வெறுப்பா சலிப்பா? அப்ப பாருங்க, பல நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கடவுள் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வதில்லை. நான் சொல்றதுதான் என் வீட்டுக்காரன் கேட்கணும், உட்காரானா உட்காரணும், எந்திரிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்ப பல பேர் சொல்லிருக்கீங்க, வீட்டுல சொல்றீங்க என்ன, பல பேர் உங்க வீட்டுல என்ன பண்றீங்க அப்படின்னா இதான் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். இப்ப பிரியமானவர்களே, இந்த ஆலயம் கடவுளுடைய கோயில், இந்த உடல் கடவுளுடைய கோயில், உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள வீராப்பு இருக்கக்கூடாது, வைராக்கி இருக்கக்கூடாது, நான் சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஆணவம், மேட்டிமைத்தனம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இப்ப என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த இறையிறக்க, அந்த திருஇறை ஆண்டவருடைய அந்த அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்பு நமக்குள்ள இருக்கணும். அந்த அன்பு இருந்தாதான் நமக்குள்ள யார் இருப்பா? யாருப்பா இருப்பா? தூய ஆவியானவர் இருப்பார், கடவுள் இருப்பார். இந்த அன்பு இல்லை அப்படின்னா, இரக்கம் இல்லை அப்படின்னா, என் வீட்டுக்காரர் அப்படிதான் இருப்பேன், அப்படிதான் இருப்பேன், திட்டுவாரு, கெட்ட வார்த்தை சொல்லி பேசுவாரு, அவனுக்கு புரிஞ்சது அவ்வளவுதான். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில குடும்பத்துல பிரச்சனையே வராது. இல்லைன்னு வச்சுக்கோங்களே, முழுக்கு சண்டை, அடி தடி, வெளியில போடு வெளியில போடா, அவனே இவனே. அப்போ இதெல்லாம் வரும். ஏன் வருது அப்படின்னா உள்ளத்துக்குள்ள யாரும் இல்ல. ஒத்துக்கிறீங்களா? அப்ப உங்க வீட்டுக்கார திட்டிருக்கீங்களா? திட்டிருக்கீங்களா இல்லையாப்பா? உங்க மனைவியை திட்டிருக்கீங்களா இல்லையா? நேரம் போதுப்பா, 8 மணிக்கெல்லாம் முடிக்கணும், வேற டக்கு டக்குன்னு சொல்லுங்க. என்ன அவ பாருங்க, நம்ம எப்ப கோபத்தோட இருக்கிறோமோ, நம்ம எப்ப பொறாமையோட இருக்கிறோமோ, நம்ம எப்ப மன்னிக்க முடியாமல் இருக்கிறோமோ, நம்ம எப்ப விட்டு கொடுக்க முடியாமல் இருக்கிறோமோ, நம்ம எப்ப ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோமோ, அப்பெல்லாம் நமக்குள்ள யார் இல்ல. ஒத்துக்கிறீங்களா? இப்ப உங்க வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், என் வாழ்க்கை எனக்கு தெரியும், என் வாழ்க்கை கடவுளுக்கு தெரியும், உங்க வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். உங்க மனசு இருக்கு இல்லையா, இந்த இதயம் வந்து கடவுளுக்கு தெரியும். இப்போ ஏன் இதயத்துக்குள்ள யார் இருக்கிறா? கடவுள் இருக்கிறாரா? கடவுளை ஆவியானவர் இருக்கிறாரா? அல்லது தீய ஆவியானவர் இருக்கிறாரா? உடலின் இச்சைகள், உடலின் தீய இந்த உலக சார்ந்த நாட்டங்கள் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இன்றைய நாள்ல கடவுள் சொல்றாரு, நீங்கள் தூய ஆவியார் விரும்புகின்ற கட்டிடமாக இருக்கிறீர்கள், வாழுகின்ற உரைகின்ற கட்டிடமாக இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இந்த திருப்பலியில நம்மை ஒப்பு கொடுப்போம். பவுலுடைய அபமேற்கிறது புத்தகம் அதிகாரம் 12 இறை வார்த்தை 1 மற்றும் 2 எப்படியாக சொல்கிறார்? என்ன அப்படின்னா, கடவுளுக்கு உகந்த
உயிருள்ள பலியாகங்களையே படையுங்கள். இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். நான் கோயிலுக்கு வர்றப்ப நல்லா இருப்பேன் ஃபாதர், அப்படியே என்ன போல பக்திமான இருக்க முடியாது, என்னை போல வந்து நீதிமான இருக்க முடியாது. கோயிலை விட்டு வெளியில போன உடனே ஏய் வந்து பாருடி அவளே இவளே அப்படியே வாயில பார்த்து அப்படியே வரும் ஃபாதர். இது கடவுளுக்கு உகந்த உயிருள்ள பலி அல்ல. நான் கோயில்ல எப்படி கடவுளுக்கு உகந்தவனாக இருக்கிறேனோ அதே போல பேருந்துல போறப்ப, பார்க்கிங்ல வண்டி எடுக்கிறப்ப, அல்லது சாப்பாடு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கிறப்ப முன்னாடி போறது, அடிச்சுக்கிட்டு போறது, திட்டுறது, வார்த்தையால திட்டுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. சரி வாங்க வயசானவங்க, சரி முன்னாடி போறீங்களா போங்க. அப்படிப்பட்ட மனநிலை நமக்குள்ள இருக்கின்ற பொழுது நாம் கடவுளுக்கு உகந்த உயிருள்ள ஆலயங்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று 2 கரங்களை மார்பில் வைத்துக் கொண்டு, தெய்வமே இந்த பலிபீடத்தில் எல்லாரும் கண்களை மூடும், கண்களை மூடி இந்த பலிபீடத்தில் ஆண்டவரே கடவுளுக்கு உமக்கு உகந்த உயிருள்ள ஆலயமாக என்னை நான் படைக்க விரும்புகிறேன். எனக்கு தேவையான பலனை, ஆற்றலை, சக்தியை தாரும் என்று சொல்லி நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த அன்புடைய சகோதர சகோதரிகளை நாம் இப்போது ஒன்றிணைந்து புது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காக மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை 14வது லியோ அவர்களுக்கும் ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் சுகம், ஆரோக்கியம் தந்து திருச்சபையை நல்ல முறையில் நடத்தி செல்ல கூடிய ஞானத்தையும் ஆற்றலையும் தூய ஆவியாரின் கொடைகளையும் நிறைவாக பெற்று வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா திரு இருதய ஆண்டவர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் தெய்வமே இறைவா, உலக சமாதானத்திற்கும் வேண்டுகிறோம். நாட்டு தலைவர்கள் அனைவரும் மக்கள் நலனையே கருத்தில் கொண்டு வெறுப்பு கசப்புகளை மறந்து யுத்தங்களை தவிர்த்து பேச்சுவார்த்தையின் வழியாக சமாதான வழியில் நாட்டை வழிநடத்திட வேண்டும் என்று திரு இருதய ஆண்டவர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்க எங்கள் அன்பு தந்தையே இறைவா, 4வது பகுதியில் வசிக்கும் சிமெண்ட் லைன் மற்றும் ஆஸ்டன் டவுன் மக்களுக்காக வேண்டுகிறோம். நாங்கள் அனைவரும் புனித பிரான்சிஸ் அசிசி அவர்கள் ஜெபமாய் தந்திருக்கின்ற சமாதானத்தின் கருவியாய் எங்களை பயன்படுத்தும். பகை உள்ள இதயத்தில் பாசமாயும், மனவேதனை உள்ள இதயத்தில் மன்னிப்பையும், பிழைவு உள்ள இதயத்தில் ஒற்றுமையும் தந்தருள வேண்டுகிறோம். குடும்பங்களில் வறுமையை நீக்கி, குழப்பங்களில் மனக்கசப்பையும் வெறுப்புகளையும் சந்தேகங்களையும் நீக்கி, குடும்பங்களில் சமாதானத்தையும் ஒற்றுமையுடன் வாழ அருள் தர வேண்டும் என்று எங்கள் இருதய ஆண்டவரிடம் மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, நோயாளிகளுக்காக மன்றாடுகிறோம். மருத்துவமனையிலும் இல்லங்களிலும் நோயினால் வருந்தும் எல்லா மக்களுக்காக வேண்டுகிறோம். குறிப்பாக எங்கள் பங்கு மக்கள் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். இவர்கள் அனைவரும் எல்லா நோய்களிலிருந்தும் விடுதலையாக்கி சுகமாய் வாழ அருள் வேண்டி திரு இருதய ஆண்டவர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
இறைவா, எங்கள் பங்கில் வசிக்கும் எல்லா வாலிபர்களுக்கும் வாலிப பெண்களுக்காக வேண்டுகிறோம். இவர்கள் ஞானத்திலும் கல்வி அறிவிலும் சிறந்து விளங்கி கடவுளுக்கும் பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்திட தேவையான அருள்வரங்களை அளித்திட வேண்டும் என்று திரு இருதய ஆண்டவர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக வேண்டுவோம். எல்லாம் வல்ல பரிசுத்த தந்தாய், நேர்மையுள்ள உள்ளத்தோடு தூய சிந்தனையோடு நன்மனத்தோடு உமது சந்நிதியில் பணிபுரிய ஆசிக்கின்றோம். ஆனால் பலவீனங்களால் நாங்கள் சோதனைகளால் அலைக்கழிக்கப்பட்டு பாவத்தில் வீழ்ந்து உம் திருமகனின் இதயத்தை புண்படுத்தி இருக்கின்றோம். உமது பேரன்பினால் எங்களை மன்னித்து திருமுன் நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுக்களை தயவாய் செவிசாய் தள்ளுமாறு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உரிமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தை சொல்ல கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாய் எங்கள் பாவங்களுக்கு கால்வாயாக அமைய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மீது எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து மீட்புக்கு உரிய அன்பினால் தம்மை எங்களுக்கு கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் எடுத்துடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையினுடைய ஆழங்களை வெளிப்படுத்தினார். இவ்வாறு மீட்பறுத்திருந்த இதயத்துடன் அனைவரும் இறக்க பெறவும் மீட்பளிக்கும் முற்றாகிலிருந்து மகிழ்ச்சியுடன் முக்களித்த செய்தி இருந்தார். ஆகவே புனிதமான அனைவருடன் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடப்பட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரும்பு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர்
இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமகன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பீட்டர் மச்சாடோ, துணை ஆயர்களான ஜோசப் சுசிநாதன், ஆரையாளர் சதீஷ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்கத்துடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவூரில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உதவாய் இந்த புனித நனவுடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
திருத்தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றிய செய்த விண்ணரங்கு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக நற்செய்தி விதைகளை நாடு படத்தெடுக்கவும் நல்லவராய் உமர் உயர்வை மாற்றுவதாக தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சியை நீடித்து ஒளிபெறும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு ஆண்டவையும் புதிய விண்ணகம் புதிய மண்டகம் நோக்கிய காத்திருதலில் மாற்றம் பெறுவனவாக யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எண்ணில் தூக்கி எழுப்புவதாக அதே அருள் என் மீன்களின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சி புகழும் இன்றும் என்றும் உரிதாகுக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, என் அன்பு நல்லடியாலும் எங்களை புனித அன்பத்தியால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகளுடன் என்றும் இருக்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். குட் ஈவினிங். ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். இந்த பணக்காரர் வந்து அவங்க பொண்ணுக்கு ஏதாவது மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப மாப்பிள்ளைங்களாம் தேடினாங்க. ஆனால் அவருக்கு எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. சரின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கவங்களாம் அனௌன்ஸ் பண்ணார். ஒரு குளம், அந்த குளத்தில் வந்து நீச்சல் அடிக்கணும். யார் வந்து அந்த குளத்தில் வந்து நீச்சல் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 1000 மாடுகள் கொடுக்குறேன். 1000 மாடுகள். அப்படி இல்லைன்னா ஒரு 500 ஏக்கர் தோட்டத்தை கொடுக்குறேன். அது வேண்டாம் அப்படின்னா, இல்லை அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் என் பொண்ணே கட்டி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணார். ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்தாங்க. சேர்ந்த பிறகு என்னென்னா அனௌன்ஸ் பண்ணோம் இந்த போட்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்படின்னா, அதுக்குள்ளே யாரோ ஒரு பையன் பிடிச்சிட்டு நீந்தி தாண்டு கஷ்டப்பட்டு வந்துட்டான். வந்துட்ட பிறகு அவருக்கு ஒரே சந்தோஷம். அட்லீஸ்ட் ஊரில் ஒரு பையன் வந்து என்ன என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை கட்சி மாதிரி ஆயிடுச்சு. சரி இருந்தாலும் கேட்கணும்ல பையனுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு அதில் கேட்டார். சரிப்பா உனக்கு என்ன வேணும், 1000 மாடுகள் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டார். இல்லை வேண்டாம் அப்படின்ட்டான். ஓகே சரி அப்போனா 500 ஏக்கருடைய தோட்டம் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொன்னார். இல்லை அதுவும் வேண்டாம்ட்டான். அப்போ அவருக்கு மனசில் ஒரு சந்தோஷம், என் பொண்ணை வந்து கட்டிக்கிறதுக்கு பையன் கிடச்சிட்டான் அப்படின்ட்டு. சரிப்பா என் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டாருங்க. அதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு ஒரே குழப்பம். சரி அப்போ என்ன தான் உனக்கு வேணும் அப்படின்னு. இல்லை நான் நீச்சல் குளத்தில் எல்லாம் சுற்றி நின்றதில்ல, என்னை யார் தள்ளுந்து அவன் தான் எனக்கு வேணும். சில நேரத்தில் தைரியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வாழ்க்கையில். ஏன் தைரியன்றது வந்து வாழ்க்கையில் இருக்கவங்க மற்றும் தான் வெற்றி காண்பாங்க. தைரியம் எதுக்குன்னா மற்றவங்களை அடிக்கிறதுக்கு, மற்றவங்களை திட்டுறதுக்கு, மற்றவங்களை பொருளை பிடிக்கிறதுக்கு அந்த தைரியம் தேவையில்லை. உண்மை பேசுறதுக்கு தைரியம் தேவை. என்ன வேணும்? உண்மை பேசுறதுக்கு. அது இல்லாமல் நம்ம நியாயமாக இருக்கிறதுக்கும் தைரியம் வேணும். ஓகே, நியாயமாக இருக்கணும்னா தைரியம் வேணும். தைரியம் இல்லாத நியாயமாக இருக்கவே முடியாது. அவங்களுக்கு கோலன்னு சொல்லுவாங்க. அந்த திருவிழா தான் இந்த நாள். யாரு? வெரி குட். தோமியார் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் டவுட்டிங் தாமஸ், அவரை வந்து சந்தேகப்படுறவர். ஆக்சுவலி அவர் சந்தேகப்படுறவர் கிடையாது. அவர் வந்து ரொம்ப தைரியமானவர். அவர் தான் முத ஆண்டவர் இயேசுவே என் ஆண்டவரே அப்படின்னு சொன்னவர். யா இது எல்லாமே நம்முடைய நாட்டுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்துசம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னவே இந்த கிறிஸ்டியானிட்டியை வந்து நம்ம நாட்டில் வந்து கொண்டு வந்து அங்கே மக்களுக்கு வந்து அந்த விசுவாசத்தை கொடுத்தவர் அவர் தான். அவர் ஆண்டவர் இயேசுவை தொட்டு அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தையை
அனுபவத்தினோடு இந்த நாட்டில் வந்து நம்முடைய நாட்டில் முத ஆண்டவர் இயேசு பற்றி தெளிவாக தெரிந்து வைத்த விதத்தில் அவர் வந்து மக்களுக்கு வந்து விசுவாசம் கொடுத்தார். அந்த நாட்டில் இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும்? தைரியமாக இருக்கணுமா இல்லையா? இருப்பீங்களா? தைரியமாக இருக்கிறேன் அப்படி இல்லை. ஓகே, வெரி குட். ஓகே ஓகே இன்னைக்கு நம்ம மத்தியத்தில் ஃபாதர் ஜார்ஜ் இருக்கார். தெரியுமா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? முன்னே பார்த்துருக்கீங்களா? எங்கே? டிவியில் பார்த்துருப்பீங்க. டிவியில் ஆன்லைன் மாஸில் வந்து அவர் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து டைரக்டர். எதுக்குன்னா ஆஷா ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து அவர் டைரக்டர். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 1 month பிஃபோர் தான் அவர் வந்து சார்ஜ் எடுத்தார். அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1000-1500 பசங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாரு. சில பசங்களாம் வந்து அப்பா அம்மா இல்லாமல் அம்மா நிறைய பசங்க வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாமல் ரொம்ப ஏழ்மையில் இருப்பாங்களே, அந்த மாதிரி பசங்களை வந்து டயசஸ் வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரி முடிக்கிற வரையும், மாஸ்டர் டிகிரி முடிக்கிற வரையும் அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன், ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் வந்து ஃபாதர் செய்கிறாரு. ஸோ இந்த சமயத்தில் அவர்கிட்ட நான் கேட்குறேன், எங்கள் பேரண்ட்ஸில் யாருன்னா அந்த மாதிரி இருந்தால் லெட்டர் கொடுக்குறோம், அந்த தயவுசெய்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஃபாதர் அப்படின்னு இப்பயே கேட்டுருப்பேன். ஸோ நம்மளுடைய சார்பாக ஐ ரிக்வெஸ்ட் தேர்ட் இன்னைக்கு 4th ஜோனுடைய லீடர்ஸை கூப்பிட்டு ஒரு ஸ்மால் கிராட்டிடியூட், ஒரு தேங்க்ஸ் சொல்லும்படி நீங்கள் ஃபஸ்ட் செஞ்சுறீங்களா? சரி வாங்க. ஓகே, தே வாண்ட் டு ஆனர். சரி வாங்க. இந்த நம்ம 4th ஜோனில் வந்து நம்ம ஃபாதர்ஸுங்களை ஆனர் பண்ணுறாங்க. அது ஸ்மால் டோக்கன் ஆஃப் தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணால் அம்மா மாலை போடணும். அவங்க தான் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஃபாதர் வந்து ஆக்சுவலி எந்த பங்கு சேர்ந்தவர் தான். இந்த பார்டரில் இன்டெலிஜென்ஸ்க்கும் நம்மளுக்கும் ஒரு பார்டரில் இருக்காங்க. அவர் அங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். ஸோ ஆக்சுவலி வந்து ஃபாதர் வந்து நம்ம பாரிஷ் சேர்ந்தவர், நிறைய பேர் தெரியாது. ஓகே, thank you Father, all the best for your ministry, do well. ரொம்ப சாஃப்டான நேச்சர், அன்பாக இருப்பார், வெரி டெடிக்கேட்டட். அப்படின்னா ரொம்ப என்ன சொல்லுது, எந்த வேலை கொடுத்தாலும் அதை கம்ப்ளீட்டாக ரொம்ப அழகாக செய்வார். ஸோ உங்கள் எல்லாருடைய சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு தெரியும், இப்போது பார்க்கிங் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. 6ஆம் தேதிக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், யாரெல்லாம் வந்து கிட்ட இருக்கிறீங்களோ அவங்க வந்து வெஹிக்கிளில் வராமல் கொஞ்சம் நடந்து வந்து ப்ரொசஷனில் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்க்கிங் வந்து நம்ம வெறும் பான்சக்கஸில் மட்டும் தான் கிடச்சிருக்கு. மற்றது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு தெரில, நாங்கள் முயற்சி பண்ணிருக்கோம். இந்த இடத்துல இல்லை நம்மளுக்கு. இங்கே இன்னொரு அங்கே பெயிண்ட்ஸ் ஒரு சர்ச் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதுக்கு அப்ரோச் பண்ணிவிட்டோம். அப்படி ஏதாவது கேட்டுச்சுன்னா நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து நைட் விஜில் இருக்காது. ஏன்னா வந்து இந்த பண்டிகை இருக்கிறதுனால, விழா இருக்கிறதுனால நைட் விஜில் இருக்காது. அடுத்த மாதம் வந்து நைட் விஜில் இருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து வெளியிலேருந்து வரவங்களுக்கு தெரியாது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் தயவுசெய்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் வந்து இந்த டாக்குமெண்ட் சர்ச் பண்ணுறது, போன வருஷம் என்னென்ன நடந்தது இந்த ஃபீஸ்ட்டுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு லைன் பார்த்தா அதில் போட்டிருக்காங்க, நிறைய பேர் அந்த கோல்டெல்லாம் தொலைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நான் சொன்னேன், அதில் எனக்கு தெரியும் அவங்கள்ட்ட நிறைய கோல்டெல்லாம் இருக்குன்னு. ஆனால் அது எப்போதுமே நம்ம கோல்டு நிறைய இருக்குன்னு நம்ம மட்டும் காமிக்கூடாது. ஓகே, அதை பார்த்துனே இருப்பாங்க. அதுக்கு என்னால் இன்னைக்கு அந்த விழாவில் வரும் பொழுது அன்றைக்கி வந்து இந்த ஏன்னா உமா கோல்டு என்ன போட்டு வந்திருக்கோம். ஓகே, யாருன்னா எடுத்துகிட்டு போனால் கூட பரவாயில்லை, எடுத்துகிட்டு போகணும். கொஞ்சம் கம்மி ரேட் தான். உங்களுடைய சேஃப்டி நீங்கள் பார்த்துக்கணும். எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்க, அப்போ அவங்களுடைய பொருள் பேக்ஸ் அதெல்லாம், ஏன்னா கும்பலில் இருக்கிறது எதனா நடக்கலாங்க, பார்த்துக்கோங்க. மற்றொன்று கன்ஃபெஷனுக்கு வந்து ஃபாதர்ஸுக்கு வந்து எப்போதுமே ரெடியாக இருக்காங்க. ஃபாதர் பாஸ்கல், ஃபாதர் ஸ்டீவன், அவங்க 2 பேருமே கன்ஃபெஷன்ஸ் இருக்காங்க. ஒருவேளை யாராவது வந்து 10 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலே என்ன கன்ஃபெஷன் வரும்னா நாங்கள் 3 ஃபாதர்ஸ் இருக்கிறோம். நீங்கள் வந்து எப்போனா நீங்கள் நாக் பண்ணலாம், இல்லை ஃபோன் பண்ணலாம். நாங்கள் வந்து கன்ஃபெஷன் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம்.
நான் ஏற்கனவே சர்ச்சில் சொல்லியிருந்தேன், நம்ம பேரிஷில் வந்து மொத்தம் 177 பேர் வந்து ரொம்ப பெட் ரிட்டன்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சில கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்குது. யாராவது ஸ்பான்சர்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன மீட் பண்ணலாம், இல்லை ஃபாதர்ஸ் நாங்கள் எங்களை யாருன்னா மீட் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு ஃபேமிலி வந்து அவங்களுக்கு 30th வெட்டிங் ஆனிவர்சரி நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அவங்க 5 மணிக்கு பூசை கொண்டு போயிருக்காங்க. பேர் ஜோதி வசந்த லாசரஸ், அவருடைய வெட்டிங் ஆனிவர்சரி, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. மற்றும் மேரி மார்கரெட் அவருடைய பிறந்தநாள், ஹாப்பி பர்த்டே. நெக்ஸ்ட்டு அமீரா மெஸ்லோனா, அவங்களுக்கு கூட ஒரு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. ஸோ சில நேரத்தில் வந்து நாங்கள் வந்து திருப்பள்ளியில் வந்து உங்கள் பேர் நீங்கள் படிக்கலைன்னா நீங்கள் வந்து கொடுத்த மாதம் வந்து அது வந்து அதை சொல்ல அர்த்தம் இல்லை. ஏன்னா நிறைய பேருங்க இருக்கிறதுனால படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால எல்லாத்தையும் சேர்ந்து அந்த திருப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படும். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சாப்பாடு கொடுக்கும் பொழுது நிறைய ஜனங்க வந்து வரிசையில் நீட்டாக ரொம்ப ஒழுங்காக அப்படி போகிறாங்க. அது நல்ல விஷயம் தான். அது இந்த பேரிஷில் வந்து அது பார்க்குறது ரொம்ப அழகு. அது வந்து கிரெடிட் கோஸ் டு எல்லாருக்குமே. ஓகே, அதை அப்படியே கடைப்பிடிங்க. ஓகே, யாருக்கெல்லாம் வந்து சாப்பாடு போகிற பொழுது யாருன்னா வயசானவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அந்த வாலண்டியர்ஸ் அவங்களை பார்த்துட்டு உடனே அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு லாங் டிஸ்டன்ஸ் நிற்கணும் இல்லை, அதனால் அதை பார்த்துக்கணும். ஓகே, ஸோ ஹாப்பி Thursday. Thursday ஞாபகம் தனிச்சிட்டு. ஓகே, ஸோ ஹாப்பி வண்டர்ஃபுல் ஈவினிங். இதை எழுத நிற்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு வாய்ப்பை தந்த நம் பங்கு தந்தைக்கு நான் நன்றியை கூறுகின்றேன். முதல்ல ஃபாதர் பூசை வைக்கும் போது இங்கிலீஷ் பூசை வைங்க சாமின்னு சொன்னார். நானும் ஒத்துக்கிறேன். அப்புறம் தான் ஃபாதர் சொன்னேன், ஃபாதர் நான் சீக்ரெட்டாக பங்கில் தமிழ் பூசை வச்சது கிடையாது, ஆகவே நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா என்ன பூசை வைக்கிறேன்னு சொல்லிட்டு சரி 3ஆம் தேதி ஃபாதர் பூசை வைங்கன்னு சொன்னார். நானும் வச்சேன். ஏன்னா ஒரு கோஇன்சிடென்ட். எந்த பூசை இன்னைக்கு பேர் எந்த ஏரியா? நானும் ஆஸ்ட்ரேலியா. அது ஆஸ்டின் டவுன் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அதான் ஆஸ்டின் டவுன். நம்ம யாரும் ஆஸ்டின் டவுன் சொல்ல மாட்டோம், ஆஸ்டின் டவுன் தான் சொல்ல மாட்டோம். அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக தேங்க்யூ ஃபாதர் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நோயாளிகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆசீர்வாதங்களை வழங்குவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறியது. பிரியமானவர்களே, படியிட்டு இருக்கிற ஆண்டவரை நம்ம மத்தியில் நாம் வந்து வரவேற்போம். ஒரு 20 நிமிடங்கள் சரியாக 8:30 மணிக்கு நாம் வந்து நிறைவு செய்து விடுவோம். ஆகவே நம்பிக்கையோடு ஆர்வத்தோடு பங்கெடுக்க உங்களை நான் அன்போடு வேண்டுகின்றேன். தூய்மை
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதில் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு கணம் நற்கருணை ஆண்டவரை அப்படியே நாம் நோக்குவோம். திருப்பாடல் 27 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். திருப்பாடல் 27 இறை வார்த்தை 4: நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் என்று சொல்லி நெருக்கடியின் மத்தியில், பிரச்சனைகளின் மத்தியில் தாவீதரசர் என்ன பண்றார் அப்படின்னா, ஆண்டவரை அடைக்கலமாக கொண்டிருக்கிறார். அவருக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. தன்னுடைய மகன் அப்சலோம் அவரை துரத்துறார். மகனுக்கு பயந்து என்ன பண்றார், காடு மேடு பள்ளம் என்று ஓடி ஒளிகின்றார். இறுதியில் அதுல்லாம் என்கிற இந்த குகையில இருந்து கொண்டு இங்கு திருப்பாடல் 27 எழுதுகிறார். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே தன்னுடைய அனுபவத்தை என்ன பண்றார் அப்படின்னா, அப்படியே ஒவ்வொன்றாக தாவீதரசர் அப்படியே பட்டியலிடுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த அனுபவத்தில் அவருடைய ஏக்கம், விருப்பம் எல்லாம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய கோவிலில் இருக்கணும். ஏன்னா கோயிலில் இருக்க முடியல. கோயிலில் ஆண்டவரை வெளிப்படணும், ஆண்டவரை தொழணும், ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தணும். ஆனால் இருக்கக்கூடிய இடமோ அதுல்லாம் என்கிற கோயில். பிரியமானவர்களே, இதோ இந்த நாளில் ஆண்டுடைய பிரசனத்திற்கு முன்பாக நம்ம கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு பாக்கியம், ஒரு கிருபை, ஆசீர்வாதம். அவருடைய பிரசனத்திற்கு முன்பாக ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். யோவான் நற்செய்தியில் வாசிக்கிறோம், தந்தை இருத்தாலுடைய யாரும் என்னிடத்தில் வர இயலாது. இன்றைக்கு நீங்க விரும்பி வரல, ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய விருப்பத்தை, அவருடைய திருவுளத்தை கண்டறிவதற்காக. ஆகவே கண்களை மூடி 2 கரங்களையும் தட்டி இந்த பாடல் வாயிலாக, இயேசுவே ஆண்டவரே, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா என்று சொல்லி நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை புகழ்ந்து ஆராதித்து நாம் பாடுவோம். கரங்களை தட்டி ஆண்டவரே இயேசுவே, உம்மை நான் என் கண் முன்னே நிறுத்தியுள்ளேன் என்று ரொம்ப அழகா ஆண்டவர் எப்படி ஆண்டவரை நாம் என்னுடைய கண் முன்பாக நிறுத்த வேண்டும் என்பதை விவிலியம் எடுத்துரைக்கிறது. பிரியமானவர்களே, அதே திருப்பாடல் 27 இறை வார்த்தை 8 எப்படியாக வாசிக்கிறோம், புறப்படு அவரது முகத்தை நாடி என்றது என் உள்ளம். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன், உமது முகத்தை எனக்கு மறைக்காது, நீர் சினம் கொண்டு அடியனை விலக்கி விடாதீர்கள் என்று சொல்லி அங்கு தாவீதரசர் ஆண்டவர்கிட்ட இப்படி பிரசன்னத்திற்காக, அவருடைய ஆளுகைக்காக, வெளியிடத்துதலுக்காக எப்படி மன்றாடுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த வேளையில் இயேசுவே ஆண்டவரே, இந்த தாவீதரசரை போல இப்படி அன்றாட வாழ்க்கையில உம்மை நான் எங்களுடைய கண் முன்னாய் நிறுத்தி இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள், எங்களுடைய விண்ணப்பங்கள், மன்றாட்டுகளை நிறைவேற்றி கொடுத்துள்ளபடியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து பாடல் குழுவினரோடு இணைந்து இந்த பாடல் வாயிலாக ஆண்டவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து நாம் புகழ்ந்து பாடுவோம். எனக்காக யாவையும் செய்வரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும்
இன்றைக்கு நீங்களும் நான் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா இது கடவுளுடைய கிருபை. ரோமேயர் எழுதிய புத்தகம் அதிகாரம் 9 இறை வார்த்தை 16 இப்படியாக வாசிக்கிறோம். நீங்கள் உண்பதாலோ உழைப்பதாலோ அல்ல, மாறாக கடவுளுடைய கிருபையினால் உயிர் வாழ்கிறீர்கள் என்று ரொம்ப அழகா அங்கு பவுல் அவர்கள் எடுத்துரைக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் நம் முன்பாக அப்பத்தின் வழியில் எழுந்திருக்கக்கூடிய ஆண்டவரை உற்று நோக்குவோம். இந்த ஆண்டவர் இரக்கமும் சாந்தமும் கனிவும் உள்ள கடவுளாக இருக்கிறார். இந்த ஆண்டவர்கிட்ட இயேசுவே ஆண்டவரே, உம்மை நான் உம்மிடத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, கடவுளுக்கு உமக்கு உகந்த உயிருள்ள பலியாக என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் என் மீது கடந்து வருவதாக, உம்முடைய கனிவு, உம்முடைய பரிவு, உம்முடைய கருணை என் மீது கடந்து வருவதாக, என் குடும்பத்தின் மீது கடந்து வருவதாக என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து நாம் உடைய பாடல் குழுவினரோடு இணைந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். இரக்கமும் புரட்சியும் நம்பிக்கையோடு மீண்டுமாக செய்யா உம்மை தானே Hallelujah, Hallelujah, Hallelujah. இயேசுவே ஆண்டவரே, வல்லவரே, நல்லவரே, தூயவரே, என்னை ஆளுகை செய்பவரே, நன்றி ஐயா. அப்படியே கரங்களை மேலே உயர்த்துவோமா? எல்லாரும் அப்படியே கரங்களை மேலே எழுந்தபடி ஆண்டவரை துதிப்போமா? வாய்களை திறந்து அப்படியே துதிப்போமா? பாடல்களோடு எல்லாரும் சேர்ந்து நாவுகள் கட்டவிழ்க்கப்படுவதாக கூப்பிடுங்க. இயேசுவே ஆண்டவரே, வல்லவரே, நல்லவரே, தூயவரே, என்னை படைத்தவரே, என்னை பராமரிப்பவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. இயேசுவே ஆண்டவரே, அப்படியே துதிப்போமா மக்களே? எல்லாரும் கரங்களை மேலே கண்களை மூடி அப்படியே நாம் துதிப்போம். நாவுகள் கட்டவிழ்க்கப்படுவதாக கூப்பிடுங்க. இயேசுவே சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே சொல்லி கூப்பிடுங்க. ஆண்டவரே சொல்லி கூப்பிடுங்க. ஆண்டவரே சொல்லி கூப்பிடுங்க. என்னை வழிநடத்தி வழிநடத்துபவரே என்று சொல்லி கூப்பிடுங்க. கூப்பிடுங்க மக்களே, கூப்பிடுங்க மக்களே. நீங்கள் ஆண்டவரை கூப்பிடுகின்ற பொழுது, இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது, உங்களுடைய கட்டுகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கப்படுகின்றன. இயேசுவின் நாமத்தினால துதிக்கின்ற பொழுது எல்லா விதமான தடைகளும் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுகிறது. ஆகவே நண்பு மகனே, மகளே, அப்படியே இயேசுவே சொல்லி கூப்பிடுவோமா? வாய்கள் திறந்து வல்லமையோடு, வல்லமை, 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 அக்கிடையாய் அக்கிடையாய் ஆண்டவர் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். வெட்கப்பட வேண்டாம் மக்களே, குற்றப்பட வேண்டாம் மக்களே. ஆண்டவர்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர்களை வல்லமையால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். துதிங்க, துதிங்க. பவுலும் சீலாவும் துதித்தார்கள். அடைப்பட்ட கதவுகள் திறக்கல. நீங்கள் துதிக்கின்ற பொழுது உங்களுடைய அடைப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். ஆண்டவரே இதோ நேரத்தில் அப்படியே துதிங்க மக்களே, துதிங்க. வல்லமையோடு, 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 நம்பிக்கையோடு, ஒரு மனப்பாட்டோடு அப்படியே துதிப்போமா? வெள்ளத்தின் ஆவியானவர்கள் அகற்ற இயேசுவே ஆண்டவரே, வல்லவரே, நல்லவரே, தூயவரே, ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே, ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய இதயத்தின் இயக்கங்கள், என்னுடைய இதயத்தின் காயங்கள், மனபாரங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே எனக்கு துணை புரிவீர்
கூப்பிடுங்க. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுங்க. தாவீது மைந்தனே, என் மீது இறங்கி வாரும் ஆண்டவரே, என் மீது கடந்து வாரும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் என் குடும்பத்தின் மீது கடந்து வரட்டும் அப்பா. உம்முடைய கருணை, உம்முடைய இரக்கம் ஆண்டவரே இயேசுவே என் பிள்ளைகள் மீது கடந்து வரட்டும் ஆண்டவரே. என்னுடைய உடல் நோயின் மீது கடந்து வரட்டும் ஆண்டவரே. என் குடும்ப சமாதானம் இல்லாத அந்த சொல் மீது கடந்து வரட்டும் ஆண்டவரே. அன்றைய வாரியோவும் என்னுடைய குடும்பத்தாரையும் வேலி அமைத்து காத்தீரோ, அதே போல ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தின் மீது உடைய பிரசனம் அசைவாரட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீமை அந்தகாரிகளின் ஆதிக்கங்கள் இருக்கும் இயேசுவே ஆண்டவரே எனக்கு விடுதலை தருவதாக, உம்முடைய பிரசனமில்லை ஆளுகை செய்வதாக ஆண்டவரே. என்னுடைய உடல் உடைய உடலாக மாற வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய உடல் தூயார் தங்கும் கோவிலாக மாற வேண்டும் ஆண்டவரே. அப்படியே துதிப்போமா, எல்லாரும் சோர்ந்து போக வேண்டாம். கரங்களை உயர்த்துவோமா மக்களே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடுங்க. வேடிக்கைகள் இடம் கொடுக்க வேண்டாம். துதிங்க, வாய்களை திறந்து துதிங்க. ஆண்டவர்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார், மேக தம்பமாக நிரப்பிக் கொண்டிருக்கிறார். துதிங்க துதிங்க, இயேசுவே சொல்லி கூப்பிடுங்க. நாங்கள் கட்ட வெட்கப்படுவதாக, வெட்கப்பட வேண்டாம், குற்றப்பட வேண்டாம். இன்றைக்கு உனக்கு விடுதலை வேண்டுமா, உங்க குடும்பத்துக்கு விடுதலை வேண்டுமா, கூப்பிடு இயேசுவே சொல்லி கூப்பிடு. வல்லமை வல்லமை வல்லமையோடு கூப்பிடு. நீங்க துதிக்க துதிக்க எல்லாரும் கற்றுவரும் ஒன்றுமில்லாமல் நிர்மலமாக்கப்படும். கூப்பிடுங்க கூப்பிடுங்க, இயேசுவே சொல்லி கூப்பிடுங்க. நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு கூப்பிடுங்க. எதை கேட்டாலும் என் பெயரால் கேளுங்க என்று நாங்கள் சொல்லியிருக்கிறார். என் பெயரால் கேளுங்க, இயேசுவின் நாமத்தினால கேளுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 என்னை ஆளுகை செய்பவரே, வழி நடத்தும் அப்பா, வழி நடத்தும் அப்பா. உம்முடைய திருவுளத்தின்படியே என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. சேர்ந்த நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மீண்டுமாக உங்கள் குடும்ப பாரங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து வேடிக்கைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வேறு சிந்தனைகளுக்கு பராக்குகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட தாவீதரசன் அன்றாடுவது போல, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில், உம்முடைய இல்லத்தில் நான் வாழ வேண்டும். உம்முடைய அழகை நான் முகமுகமாய் பார்க்க வேண்டும். உம்முடைய திருவுளம் என்ன என் குடும்பத்துக்கு, நான் என் சொந்த புத்தியில் யோசிக்கிறேன். ஆண்டவரே, பல நேரங்களில் நான் என்னுடைய சுய பலத்தினால் முடிவெடுக்கிறப்ப பல பிரச்சனைகள் குழப்பங்கள் வருகிறது. நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 5 மற்றும் 6 பொய்யாக வாசிக்கிறோம். நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்தில்லாது, அப்போது ஆண்டவர் உன் பாதையை செம்மையாக்குவார் என்று குறிப்பிடுகிறார். இந்த ஆண்டவர்கிட்ட ஒரு சில மனிதர்கள் இப்படி அமைதியில், ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணித்து உம்முடைய திருவுளம் என்ன இது அப்படியே ஆண்டவற்றை இதோ இன்றைய நாளில் நாங்கள் ஒவ்வொருவரும் நீர் தங்குகின்ற ஆலயமாக, உயிருள்ள கோவிலாக, நடமாடும் ஆலயமாக வாழ ஆண்டவரை இறைவார்த்தை வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அன்பு தெய்வமே, இதோ நாங்கள்
உடல் சார்ந்த உலக சார்ந்த காரியங்களுக்கு நாங்கள் பல நேரங்களில் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதை எங்களுடைய வாழ்வில் ஆண்டவரே, அதை எங்களுடைய வாழ்விலிருந்து அப்புறப்படுத்தி எங்களுடைய உடலை நாங்கள் தீயதாக ஒரு மாற்றாமல், எங்களுடைய உடலை நாங்கள் தவறாக பயன்படுத்தாமல் உம்முடைய திருவுளத்தின்படி நடக்க உமக்கு உகந்த உயிருள்ள வழியாக எங்களையே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். இதை என் பிள்ளைகள் நம்பிக்கையோடு வாஞ்சையோடு உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். என் பிள்ளைகள் வந்த வண்ணம் செல்லாதபடி, பெருமையாய் செல்லாதபடி உம்முடைய பிரசன்னத்தினால் தாவீதரசனுக்கு உம்முடைய பிரசன்னத்தினால் உடைய உடனிருப்பினால் எப்படி அவருக்கு தேவையான பலனை வழிகாட்டுதலை கொடுத்தீரோ, அதே போல என் பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் 100 மடங்கு பலன் கொடுப்பனவாக. பொருளாதார தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சமாதானமின்மை, இந்த கருத்து வேறுபாடுகள் ஆண்டவரே நீங்கட்டும் ஆண்டவரே. இந்த குடும்பத்திற்கு தேவையான அமைதி சமாதானம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று ஆண்டவரே சக்கேவுக்கு சொல்லி, அதே மீட்பு, அதே விடுதலை, அதே சமாதானம் என் பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து வருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் நான் உன்னை காத்தருவேன் என்று நாங்கள் திருப்பாடல் 121 வாசிக்கிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்வாதாரத்திற்காக, பிழைப்புக்காக ஒரு மேற்கொள்கிற பயணங்கள் ஆண்டவரை, வாகனத்தில் போகின்ற பொழுதும் சரி, பேருந்து பயணிக்கின்ற பொழுதும் சரி, மேற்கொள்கிற எல்லா பயணங்களிலும் வானதூதர்கள் முன்னும் பின்னு விளம்பரமாய் இருப்பார்களாக. எந்த விதமான விபத்தும் ஆபத்தும் பொல்லாப்பும் தீங்கும் என் பிள்ளைகளை அணுகாதபடி நீதாமே என் பிள்ளைகளை காத்து வழிநடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, இதோ என் பிள்ளைகள் ஆண்டவரே எப்பொழுது மகிழ்ச்சியாய் இருப்பார்களா ஆண்டவரே, என்ன நேர்ந்தால் நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வார்களாக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரை மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். இவ்வளவுதான் படித்து ஆண்டவரை கீத பாடி ஆண்டவரை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். இறைவா, இந்த வேண்டுக்குரிய திருஅடையாளத்தில் உம்முடைய திருப்பாடும் நிலைகளை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை
வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த கடைசி ஆசிரியரை பெறுவதற்கு முன்பதாக, இந்த திருப்பலிக்கு வருவதற்கு முன்பதாக நாம் நம் ஜெபங்களை, நம் விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரா, என்னுடைய வாழ்வை மாற்ற மாட்டாரா என்ற கொஞ்சம் கோமாய் போல அவநம்பிக்கையோடு நாம் வந்திருப்போம். இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுடைய விண்ணப்பங்கள், தேவைகள் அனைத்தையும் நான் அறிந்திருக்கின்றேன். உங்கள் தேவைகள், விண்ணப்பங்களை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் இந்த நேரத்தில் நமக்கு சொல்லுகின்றார். எத்தனை பேர் நம்புறோம்? Praise the Lord. Praise the Lord. நாம் வரும்பொழுது அவநம்பிக்கையோடு வந்திருக்கலாம், ஆனால் இல்லங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நம்பிக்கையோடு ஆண்டவர் என்னை தொட்டு ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். என் குடும்பத்தின் கஷ்டத்தை புரிந்திருக்கின்றார். என்னுடைய கஷ்டங்கள் அறிந்திருக்கின்றார். அனைத்தையும் இதோ இந்த நேரத்தில் மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நம் விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். ஆண்டவருடைய ஆசீரை பெறுகின்ற நேரத்தில் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் என்ற பாடலை பாடுகிறேன். நாம் ஆண்டவருடைய ஆசீரை நாம் பெறுவோம். உம்மால் கூடும்